கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெதருக்கு தான் போக போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நெதருக்கு போக போகிறோம். நெதருக்கு போனாலே நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஆர்மரு. ஆமாம், இந்த பூச்சி எப்படி வீட்டுக்குள்ளே வந்து இந்த பூச்சி கடிக்குது கைஸ். இந்த பூச்சி வேலைக்கு அவர் போட்டுற வேண்டிதான். நான் தைரியம் இருக்கும், நீ என்னையே கடிக்கிற அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சேன். சரி கைஸ், இந்த பூச்சியை கொண்டதுக்காக ஏதோ கடிச்சிருக்கு. ஆர்மர்லாம் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுப்போம். போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே இன்றைக்கி நெதருக்கு போகிறதுனால நமக்கு ஆர்மரு எல்லாமே தேவை. அடுத்த பாத்தில் கூட எண்டுக்கு போக சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். நெதரில் ஃபோர்ட்ரஸ் எல்லாமே கிடச்சிச்சுன்னா ரொம்ப லக்கு தான். பார்த்திங்கன்னா வீட்டில் நான் எல்லாத்தையும் வச்சுட்டேங்க, பொருளெல்லாம் வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்ப்போம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரில. இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போகலாமல்ல, லேக் ஆகுது ரொம்ப. கீழே போவோம். பூச்சி அரிப்பியா? நல்ல அடிக்கல, போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் வரை கட்டி வச்சுருக்கேன். அதை அப்புறம் காமிக்கிறேன். முதல்ல இந்த இடத்துல ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செஸ்ட்டில் ஏதாவது இருக்கான்னு சும்மா பார்த்துருந்தேன். வேறு இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. அயன் இங்கே வச்சுருக்கேன் கைஸ். அயனை ரொம்ப நேரமாக எடுத்துருந்தேன். இப்போ அயன் தெரியாச்சு. எதுக்குடா இப்போ அயன் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது செய்திருக்கு கைஸ். அது பேர் வருது இல்லையா கரெக்டாக? ஐயோ ஸ்வாது கைஸ். எப்பா ஸ்வாது ஏன்டா இவ்வளோ முக்குறேன். ஓகே, ஸ்வாது செய்கிறதுக்கு இந்த கோல்டன் பூட்ஸை செஞ்சு வச்சுப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகும்போது கோல்டு ரொம்ப போகிற நல்லது. கோல்டு போட்டு வச்சுப்போம். நைட் டைமில் இருக்கா, இப்போது நைட் ஹவர் ஆகிடுச்சு. கீழே தாங்க அந்த நெதர் போர்ட்டல் இருக்குது. கீழே போகணும். இப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதான் மேலே சப்ஸ்கிரைப் போட்டிருக்கு, மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த 2 செஸ்ட்டு வேறு இருக்குது. பேரட்டை வேறு டேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சும்மா அழகாக இருக்குது கைஸ், அதை பார்க்க நான் டேம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீழே தாங்க கைஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ரூமு, இந்த இடத்துல நெதர் போர்ட்டல் கைஸ். பார்த்தீங்களா, நெதர் போர்ட்டல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரூயிங் ஸ்டாண்ட் அது மாதிரி நிறையா இருக்கும். சரி கைஸ், இப்போ உள்ளே போகலாம். ஓகே, உள்ளே போவோம். இன்றைக்கி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெதருக்கு போகிறோம் இந்த பாட்டில், அதனால நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த இடத்துல தோண்ட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ரொம்ப பிளாக்காக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோடில் போட்டுருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தோண்டிட்டே இருப்பேன், ஒன்றும் கிடைக்காது. அதெல்லாம் வந்து ஸ்பீட் மோடில் போட்டுருவேன். ரொம்ப நேரமாக தோண்டிட்டே இருந்து காமிச்சா அவங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் ஸ்பீட் மோட் மாற்றிடுவேங்க. ஓகே, அப்படியே தோண்டிகிட்டே போயிட்டே இருப்பேன். அப்படி தோண்டிகிட்டே போகும்போது கடைசியில் எனக்கு ஒரு நெதர் ஃபோர்ட்ரஸ் கிடச்சிடும் கைஸ். வரும்போதே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறதுக்காக இங்கே விதர்ஸ் கழிட்டு இருக்கான். பிளேஸ் இவன் தாங்க நமக்கு தேவை. இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க வேறு கைஸ் சுட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ, இந்த உயிரோட கொஞ்ச நேரம் தாங்க இருக்க முடியும். ஏன்னா நெதரு நம்ம நார்மல் வேர்லேயே ஒழுங்காக உயிரோட இருக்க மாட்டோம். ஆஸ்ட்ரிச்சுக்கு இதெல்லாம் அடி வாங்கி செத்தோம். இப்போ வேறு நம்ம நெதரில் இருக்கோம் கைஸ். பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அதுக்கு வச்சு போட்டாங்க, பரவாயில்ல கைஸ். ஐயோ, இன்னும் இங்கே ஸ்பானம் இருக்கும். சரி, திரும்ப போவோம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப போவாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் டைம் செத்துருக்கே ரொம்ப இதாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. ஐயோ, இவனுங்க வேறு வந்து வெறுப்பேற்றுறானுங்க. உங்களெலாம் அடிச்சுட்டு இருக்க போர் அடிக்குதுடா. நெதரே ஒரு மாதிரி பார்க்க வித்தியாசமாக இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம கோல்டன் பூட்ஸ் போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பிளேஸ் ஸ்பானர் இங்கே தான் இருக்குது. இவன் நான் இங்கே வச்சு செஞ்சிட வேண்டியதான். நமக்கு ஒரு 6 பிளேஸ் ராட் இருந்தால் கூட போதும். 6 பிளேஸ் ராட் இருந்தால் கூட போதுங்க. ஓகே, அட்ராடே போட்டாரா. ஓகே கைஸ், இன்னும் போட்டு அடிப்போம்ல. ஏன்னா இன்னும் டார்ச்சர் பண்ணுவானுங்க. நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்க தெரியும்.
இது பிளேஸோட கீழே வந்துச்சே வெறுப்பு கேஸ். சரி பரவாயில்ல, கீழே வந்து போட்டோம். ஏன்னா நிறையா பேர் இருக்கானுங்க நெதர் ஃபோர்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பானுங்க பிளேஸு. அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் தரல, என்னடா யாரும் தர மாட்டேறீங்க. உடம்புக்குள்ளே இவ்வளோ வச்சுட்டு ஒன்று கூட தர மாட்டானுங்க. அதான் கடுப்பாக இருக்குது. ஓகே டே போடா, நீ வேறு படுத்துறான் கீழே ஒரு. ஓகே இங்கே ஒரு பிளேஸ் இருக்கான், டக்குன்னு போட்டோம். இவனா தரானான்னு பார்ப்போம். போடு இவனும் தரல. ஏன்டாவடி பண்ணுறீங்க? போடா, நீ வேறு வந்து வெறுப்பது. ஓகே வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்கா? ஓகே கைஸ். பிக்லி நல்லா இருக்கியாப்பா? அப்பா நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஓகே இப்போ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதுங்க. இந்த மூடி விட்டுலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வர மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாரும். ஆனால் இந்த மூடி விட்டுறீங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுருவாங்க. ஆனால் கூட எனக்கு அந்தளவுக்கு நிறையா கிடச்சிருக்காது. நான் அப்பா கீழே தோண்டிலாம் வச்சுருப்பேன். ஆனால் கூட எனக்கு ஒன்றும் பிளேஸ் ராட் அந்தளவுக்குலாம் நிறையாலாம் கிடைக்காது. கஷ்டம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் நான் ஸ்பீட் மோடில் ஆக்கிடுவேன். பாருங்கள் நிறையா பேர் வருவானுங்க, நான் கொஞ்சம் தான் வருவானுங்க. அதனால் எனக்கு வெறுப்பாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கும் போது 2 தான் கிடச்சிருக்கு கேஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து நம்மளை கடுப்பு எடுத்துவான். அப்படியே இந்த இடத்துல மூடி விட்டுருவேன். இந்த இடத்துல 3 நாள் ஃபயராக இருக்கும்ல, அது இல்லாமல் ஸ்பானாமா அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் மேலே கூட மூடிடுவாங்க. மேலே மூடி கூட ஒரு நாள் ஸ்பான் ஆக மாட்டாங்க. வெறுப்பாக வந்து ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெறுப்பாயிடும் கேஸ். அப்புறம் அப்படியே மேலெலாம் மூடி விட்டுருவேன். மேலே மூடினா பார்த்தீங்கன்னா இருட்டு கம்மியாயிரும். அதனாலே ஸ்பான் ஆவானுங்களான்னு நினச்சி மேலே மூடிடுவேன். ஆனால் கூட அந்தளவுக்கு ஸ்பான் ஆக மாட்டாங்க. இது வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் இருந்தால் கூட போதும். 6 இருந்தாலே போதும் தான். நான் பேராசைப்பட்டு நிறையா வேலைன்னு நினச்சி நிறையா எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி நிறையா எடுத்துகிட்டு இருப்பேன். கடைசியில் வேலைக்கு ஆகாதுன்னு நான் போயிடுவாங்க. அந்த இடத்த விட்டு போகணுன்னு இங்கே விட்டுருப்பான். இவங்க டக்குன்னு போட்டல்னா வச்சுருவாங்க. இவங்க ஒன்றும் தந்துருக்க மாட்டான். பார்த்தா விதர் ஸ்கெல்டன் வேறு வந்துட்டே இருக்காங்க. விதர் அடிக்குமானான்னு தெரில கைஸ். எந்த ரேக் நடிச்சிட்டு முடிச்சிடலாமா இல்லை விதரே அடிக்கலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த ஒருத்தர் இருக்கான். இப்போ யாராவது ஸ்பான் ஆகிருக்கானுங்களாம் போய் செக் பண்ணிட்டு வரலான்னு போனால் ஒன்றுமே இல்லை கைஸ். கடைசியில் கடுப்பாயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டாங்க. ஓகே எல்லாம் அந்த சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரையும் போட்டு போல காமிச்சேன். 6 இருந்தாலே போதும் தான். எதுக்கு நான் இவ்வளோ எடுக்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறையா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு நம்ம டார்கெட் வந்து ஒரு 9 எடுத்தால் போதுங்க. நிறையா கூட இருக்கு வேணால் ஒரு 9 எடுத்தால் போதும். ஓகே 8 கழிச்சு இன்னும் ஒன்று தான்டா கொடுத்துடாதே ப்ளீஸ்டா. அவள் தாங்க கிளம்ப வேண்டி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம விட மாட்டானுங்க போல இருக்கவனுங்க. ஓகே நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு கைஸ். ஏன்னா 9 எடுத்ததுனால வந்தாச்சு. இதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போதும். முதல்ல இந்த கோல்டன் பூச்சை வச்சுருவோம். ஆனால் பிகிலின்னு எதுவும் இல்லவே இல்லையா அங்கே. அதனால் எதுக்கு இது, அதனால் இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம காசை வச்சு இப்போ நெதருக்குள்ளே போய் எண்டர்மேன் அடிக்கணுங்க. எண்டர்மேன் வேறு எங்கே இருப்பான்னு தெரில. நெதரில் தான் அதிகமாக ஸ்பான் ஆகான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த இடத்துல தோண்ட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல ஏதாவது எண்டர்மேன் தான் வரானான்னு பார்க்குறக்காக தோண்ட ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்பீட் மோட் ஆக்கி விட்ருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நேரம் தான் தோண்டிருப்பேன். ஆனால் ரொம்ப நேரம் தோணுனா ஸ்பீட் மோட் ஆக்கிடுவேன். அப்படியே ரொம்ப நேரம் தோண்டிட்டு கடைசியில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படியே போகும்போது ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சி மேலே போயிடுவேன். மேலே போனோடனே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலைலாம் பார்த்துருப்பாங்க. ஒரு தடவை செத்து போயிட்டேன், ஆனால் திரும்ப வந்துட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த ஒரு வேலை பார்ப்போம் பாருங்களேன். பிரிட்ஜ் போடுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவாங்க. கடைசியில் செத்துருவேன். இந்த இடத்துல நினைக்கிறேன். ஓகே இப்போ அப்படியே பிரிட்ஜ் போட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ பிளேயர்னு நினச்சி நான் போயிட்டு இருப்பேன். அப்படியே போகும்போது இந்த இடத்துல தான் பிரிட்ஜ் போகலான்னு நினச்சிட்டு இருப்பேன். பாருங்கள் இப்போ பாருங்கள் கீழே வந்துடுவேன் பாருங்களேன். அவள் தான் செத்துருவேன். செத்தாக கூட திரும்ப அந்த இடத்துல வந்துடுவேன். அதனால பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணி திரும்ப வந்துடுவேன். அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டர்மேன் கிடைப்பான்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன் இருந்தேன். கிடைக்கவே இல்லை கைஸ். ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு கிடச்சானுங்க. எடுத்து நிறையாவே கிடச்சானுங்க கைஸ். ஆனால் ரொம்ப நல்லாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். பாருங்கள்
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பேன் ஏதாவது எந்தர்மேன் ஏதாவது இருக்கானு. அப்படியே பார்க்குறேன் ஒருத்தனை கூட காணும். கடைசியில் கடுப்பாயிடுச்சு. எந்தர்மேன் பயமே இல்லை வேறு ஏதாவது பயம் ஏதாவது அப்படின்னு. இதெல்லாம் எந்தர்மேன் ஸ்பான் ஆவாங்கன்னு யூடியூப்பில் பார்த்தேன். இந்த பயம் பேர் வந்து வார்ப்டு ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சரி திரும்ப பிரிட்ஜ் போட்டு போவோன்னு பிளானை போட்டு திரும்ப போனால் திரும்ப கீழே வந்துடுவேன். சரி திரும்ப மேலே வந்துட்டு அப்படியே திரும்ப ஏதாவது பண்ணுவோன்னு பார்த்தா இங்கே ஒரு எந்தர்மேன் வேறு லெவலுன்னு சொல்லிட்டு எந்தர்மேனை போய் அடிக்கலான்னு போகும்போது இவங்க பார்த்தீங்கன்னா 2 பிளாக்ல இருந்தால் அது வரமாட்டான்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அது நமக்கு 2 எந்தர்பல் இருக்குது, அதனால் நமக்கு ரொம்ப அதிகமாக கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தோணுனா போதுங்க. ஓகே இப்போ நான் ஒரு எந்தர்பல் கச்சா கூட போதும், மீதி எந்தர்பல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு எந்தர்பல் கச்சா கூட போதுங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். பார்ப்போம் தரான். நானும் அடிச்சுட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு தரவே மாட்டான். கடுப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல ஃபஸ்ட் ட்ரையில் தரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை எடுக்கலான்னு போனேன். அப்போ இந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போனேங்க. இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாகவே பிரிட்ஜை கட்டிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லணுன்னு நினச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கேஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி அப்படியே போவோம். இந்த இடத்துல தான் எந்தர்மேன் இருக்கானான்னு பார்ப்போம். எந்தர்மேனே இருக்கியாடா? அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ் அங்கே இருக்கான். டக்குன்னு போய் இந்த இடத்துல ஒழிஞ்சுப்போம். நான் வந்துட போகிறான். ஐயோ வந்துட்டான். போட்டு சத்துட்டோமா? ஐயோ இவன் அசால்ட்டாக போட்டால்ட்டான். சரி இங்கே இருக்கான். நம்ம திரும்ப வந்துட்டோம். இந்த வேறு எந்தர்மேன் இது. சரி சீக்கிரமாக போட்டுலாம். இவனா தந்துருக்கானா? என்னடா யாருமே தரமாட்டீங்க. பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக மாற்றிப்போங்க. ஹார்டில் இருந்தாலும் ஈஸியாக சாவச்சிடானுங்க. ஈஸி மாற்றியாச்சு. நஜத்தில் ஹார்ட் வச்சு விளாட்றதுலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஈஸி மாற்றியாச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு ஈஸியாகவே இருக்கும் கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போவோம். ஐயோ ஒழுங்காக கூட போக மாட்டேங்கடா. நினச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி சீக்கிரமாக போவோம். இங்கேயாவது ஏதாவது எந்தர்மேன் இருக்கானாடா? என்னடா ஒரு எந்தர்மேன் கூட காணும். ஓகே யாரும் இல்லை இந்த தடவை. கேஸ் எதுக்கு கேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஒருத்தனை கூட காணும். அதான் கேஸ் கடுப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. என்னன்னு தான் தெரில. அவங்க உள்ளே போகலன்னா ஆனால் அது என்னன்னு தெரில கேஸ். என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கருப்பாக ஒரு இருக்குது. என்னன்னு தான் தெரில. பிக்லின் இருக்காங்க சொல்ல நிறையா பேர் இருக்காருங்கண்ணா. நான் அதுக்குள்ளே போகல. டேஞ்சர்ஸ்னு நினைக்கிறேன் அது. சரி இப்போ ஏதாவது எந்தர்மேன் தான் கிடச்சிருக்கானா பார்ப்போம். அந்த பிக்லினை நீ தான்டா சுற்றி முட்டியிருக்கேன். எந்தர்மேன் இருக்கானு தெரியுமாடா? அப்பா இங்கே ஒரு எந்தர்மேன் இருக்காங்க. டக்குன்னு மண்ணு போய் அடிச்சிருவோம். ஒரு எந்தர்பல் கழிச்சா கூட போடுங்க. சல்ட்டெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு எந்தர்பல் கூட கிடைக்க மாட்டேதே. ஓகே சீக்கிரம்டா. டேய் சீக்கிரம் வாடா, விருப்பத்தாதடா. இப்போ வந்துட்டான்டா. சீக்கிரம் வா. டேய் வாடா. ஏன்னா வரதுக்கு இவ்வளோ லேட் ஆக்குறாலும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் அடி ஒரு அதை பாவி. சீக்கிரம் வாடா. இவன் ஏன் காய்ச்சி இப்படி பண்ணுறான்? வெறுப்பேற்றுறாங்க. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். இப்போ அவனுக்கு அதுக்குள்ளே அங்கே போயிட்டேன்னா டேய் வெறுப்பேற்றாதடா. வந்துடுறா. அதை பாவி எங்கடா போய் தொலைகிற? எங்கே காய்ச்சி போனா? தம்பி எங்கே போனேன்? இங்கே தான் இருக்கியா? நான் போட்டில் தந்து எந்தர்பல் கொடுத்துருக்கியா? அவட போங்கடா. அங்கே ஒருத்தனாவது தாங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பதிச்சுடா. நீனாவது தந்துருக்கியாடா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒருத்தனும் கொடுக்கல. இல்லை ஒருத்தனை பேர் 3 பேர் தான் வச்சுருக்கோம். நான் ஒருத்தன் கூட தரல. அவங்க ஒருத்தருக்கான். டக்குன்னு வாடா. டே சீக்கிரம் வாடா. டைம் இல்லைடா எனக்கு ஆல்ரெடி. வந்துட்டியா? வந்துட்டான். ஓகே அடி. டேய் வந்துடுறா. கடுப்பாயிருந்த எனக்கு. வாடா டேய் சீக்கிரம் வாடா. அடப்பாவே அதுக்குள்ளே அங்கே போயிட்டேடா. ஏன்டா நான் சாவடிக்கிற அப்படி ஓடு. செத்த எனக்கு எனக்கு கையில் ரொம்ப சொல்லிச்சு பார்த்தான். இவங்கெல்லாம் விட முடியாது. இவனாவது கொடுத்துருக்கானா? தராடிங்கடா. எவனும் தராடிங்க. கொடுத்துட்டானா இல்லையா தெரிலையே. தரல எனக்கு தெரிஞ்சு. சரி போவோம். ஓகே திரும்பவும் ஒரு இடத்துல வந்திருக்கோம். அப்பா இவன் வந்துட்டான். அதுக்குள்ள ஏன்டா சாவடா. டேய் ஒரு இடத்துல நின்றா என்னடா இருக்கு போகிற நீ? அதுக்குதாங்க வச்சுங்கண்ணே. வண்டியா வரலையா? இன்னும் வரல தலைவன். அப்படி எங்கே போனீங்க சாரு?
டேய் ஒரு எண்டர்பல் தாங்கடா, ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அதுக்கேண்டா அப்படி பண்ணுறீங்க? ஒரு எண்டர்பல் கூட தர மாட்டாங்க ஸ்பிக்காலி பையனுங்க. அங்கே மேலே இருக்கான் பாருங்களேன், செத்த போயில ஒழுங்காக கீழே வந்துடுறா, வெறுப்பேத்தாதடா, திருத்தவே முடியாது, சாவுடா. ஐயோம்மா டே வந்து தொலைடா. ஐயோ அவன் கண்ணு வர பார்த்துமா, 2 பேரும் வருவானுங்க. ஒரு எண்டர்பல்லாச்சு அவங்கடா. என்ன பார்ப்பாங்க, இவன் வரவே மாட்டான், வந்துட்டான். வா வா வா, எப்பா சீக்கிரம் எப்பா. தம்பி சீக்கிரம் வாடா. டேய் ஓகே வந்துட்டானுங்க. இப்போ போட்டு இருந்தாங்க. என்ன தைரியம் எனக்கு? டேய் வாடா. என்ன கேஷுவலாக நீ பாட்டுக்கு போகிற? ஐயோ இவன் வேறு இருக்காங்க. டேய் நான் பதித்தாதீங்கடா, அதனால் முடியலடா. எண்டர்பல் கொடுத்துட்டாங்க. எஸ் கைஸ் எஸ், எப்படி ஒரு வழி எண்டர்பல் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பீட் மோட் தான் ஆக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக. ஓகே ஸ்பீட் மோட் ஆக்கி மீதி எண்டர்பல் தான் எடுப்பாங்க. மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் ஸ்பீட் மோட் மாற்றி 2 எண்டர்பல் இருக்கேன். ஓகே கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா எண்டர்பல்லையும் எடுத்துருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அடிச்சுட்டுருப்பேன். ஆனால் கூட 2 கைஸ் இருந்திருக்கும். நானும் ரொம்ப நேரமாக அது இதுன்னு பண்ணி ரொம்ப நேரமாக அடிச்சுட்டுருப்பேன். எவ்வளோ நேரம்னா ரொம்ப லென்த்தாக இருக்குங்க இதெல்லாம் நான் காமிச்சேன்னா, அதனால நான் ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு 3 கழிச்சிருக்கு. அப்படியே பண்ணேன் 4 கழிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேடுறதுனால எனக்கு முடியல கைஸ், ரொம்ப நேரமாக விளையாண்டுருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோட் மாற்றி எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். நார்மலாக தான் விளையாண்டா எவ்வளோ நேரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே கதை காமிச்சிட்டு கைஸ். நான் 11 கழிச்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஆச்செல்லாம் பண்ணாலும் இன்னும் லாஸ்ட் இந்த மாதிரி தான் ஈவினிங் ஆச்சுனாலும் எங்கள் 16 கழிச்சிச்சு கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 மாதிரிலாம் கட்டிடுவேன். ஏன்னா இப்போ நான் வீட்டுக்கு போகணும் கைஸ். இப்போ சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஐயோ டேய் நீ அந்த டேய் ஐயோ வச்சுட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு வீட்டுக்கு போக ஈஸியாக இருக்கும் இப்போது. ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சா, 6 மாதிரிலாம் போட்டு தான் இருக்குமா. ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எண்டர்பல் இப்போ ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸ் பவுடர்லாம் முதல்ல இதாக ஆக்கணும்ல, பிளேஸ் ராடு பிளேஸ் பவுடர் ஆக்கணும். ஓகே இது ஆக்குவோம். ஆக்கியாச்சா. இப்போ இது 2 இடத்துல இங்கே வச்சோன்னா ஐயா ஃப்ரெண்ட் வந்துடும். நமக்கு ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு 11 போலும். ஓகே ஒரு 11 செஞ்சாச்சு கைஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று அங்கே இருக்குது, அது நம்ம போயிருக்கோம்ல, ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம அங்கே போயிருக்கோம் என் போர்ட்டலுக்கு, அதனால் நமக்கு தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு என் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இது வச்சுருவோம். இந்த பாட்டிலலாம் அடிக்க போடல எண்டர் ட்ராகனை, அடுத்த பாட்டில் தான் அடிப்போம். அதாவது இந்த பாட்டிலே வச்சிடலாம் கைஸ். பார்த்தா இந்த பாட்டில் சீக்கிரமாக போகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான், ஒரு இடத்துல மைண்ட் பண்ணிட்டு போவோம். ஓகே சொல்லிட்டு சாவுடா. இவனுங்களாம் எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரியல, வெறுப்பு வச்சுருக்காங்க. ஓகே அப்பா இங்கே தாங்க இருக்கிற பக்கத்துலேயே இருக்குது லக்கு தான் இங்கே. ஓகே பாரு ஒன்று இருக்கா, கரெக்டாக இருக்குது கேஸ், நமக்கு கற்றுட்டு வந்தது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை இங்கே வச்சா மட்டும் போதும். இது எந்த போட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஐயோ இவன் வேறு ஏன்டா சனியாக பூச்ச மாதிரி வரான். டேய் போடா, எப்பா வெறுப்பேற்றுறாங்க. போடு அவ்வளோதான் வச்சாச்சு. ஒரே ஒரு அடி வாங்கிக்கோ ப்ளீஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு இல்லை, நம்ம அடுத்த பாட்டில் போவோம். ஓகே கைஸ் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருந்தவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் கைஸ்.